Hi friends, welcome to Maya's Mom channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்ப ரெக்வெஸ்டட் வீடியோ தான் பார்க்க போறோம். ஒயிட் சாஸ் பாஸ்தா. நிறைய பேர் பாஸ்தா பண்ணி காட்டுங்கக்கான்னு சொல்லிருந்தீங்க. சோ அதனால இன்னைக்கு பண்ணிருக்கேன். பாஸ்தால வந்து நிறைய வெரைட்டி நம்ம பண்ணலாம். நான் வந்து ஒயிட் சாஸ் பாஸ்தா நிறைய பேர் கேட்டதனால இன்னைக்கு அது பண்ணிருக்கேன். ரொம்ப சூப்பரா இருக்கு. வீடியோ ஃபுல்லா பாருங்க, ஸ்கிப் பண்ணிடாதீங்க. அப்பதான் நடுவுல சொல்லிருக்க டிப்ஸ் எல்லாம் அதை ஃபாலோ பண்ணி பண்ணும்போது பாஸ்தா உங்களுக்கு ரொம்ப சூப்பரா வரும். சரி வாங்க. என்ன சொல்லும் மறந்துச்சு, ரொம்ப நாள் ஆச்சுல ரெசிபி. என்னென்ன சில வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ வாங்க பாஸ்தா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ வந்து பாஸ்தா பண்ணுறதுக்கு பாஸ்தா வேக வைக்கணும். பாஸ்தா வேக வைக்கிறதுக்காக ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கேன். இது வந்து நல்லா கொதிக்கணும். ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, சீக்கிரமாக கொதிக்கிட்டோம். பாஸ்தா வந்து நான் இன்னைக்கு இந்த மாதிரி பாஸ்தா எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த டைப் பாஸ்தா கிடைச்சாலும் எடுத்துக்கோங்க, நல்லா தான் இருக்கும். அந்த சைடில் தண்ணி கொதிச்சுட்டு இருக்கு. இந்த சைடில் ஒரு பேன் வச்சுருக்கேன். இதில் வந்து நம்ம பாஸ்தாக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் எல்லாம் வந்து ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். பேன் ஹீட் ஆனதும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் ஆயில் சேர்க்குறேன். எந்த ஆயில் வேணால் சேர்த்துக்கலாம், இல்லை ஆயில் வேணான்னா பட்டர் கூட சேர்த்துக்கலாம். ஆயில் ஹீட் ஆனதும் ஒரு மீடியம் சைஸ் ஆனியனை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதே இது கூட சேர்க்கலாம். அப்புறம் ஒரு பாதி கேப்சிகம் அதையும் கட் பண்ணி வச்சுருக்கேன், சேர்க்கலாம். ஆனியன் கேப்சிகம் தான் சேர்க்கணும்னு இல்லை, ஸ்வீட் கார்ன், கேரட், உங்களுக்கு எந்த வெஜிடபிள்ஸ் பிடிக்குமோ அதை வந்து இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதுக்கு தேவையான சால்ட்டும் சேர்க்கணும். ஒரு 1/2 ஸ்பூன் இதுக்கு தேவையான சால்ட் சேர்க்குறேன். சேர்த்து லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கலாம். கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வைக்கிறேன். க்ரீன் பீஸ்லாம் சேர்த்திங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து இன்றைக்கி சிம்பிளாக பண்ணுறதுக்காக இந்த 2 வெஜிடபிள்ஸ் மட்டும் சேர்க்குறேன். ரொம்ப வதங்கணும்னு தேவையில்லை, லைட்டாக வதங்கினா போதும். இது வந்து சிம் பண்ணிக்கலாம். அந்த சைடில் வந்து தண்ணி கொதிச்சிருச்சு. நம்ம அதில் வந்து பாஸ்தாவை சேர்க்கலாம். தண்ணி நல்லா பாயில் ஆனதுக்கப்புறம் பாஸ்தாவை சேர்த்துக்கோங்க. பாஸ்தா வந்து எந்த பேக்கெட் வாங்குறீங்களோ அதிலே வந்து எவ்வளோ நேரம் அதை குக் பண்ணணுன்றதுக்கான டைமிங் அதிலே கொடுத்துருப்பாங்க. இல்லைன்னா வந்து அதை கொடுக்கல, இல்லை லூஸில் பாஸ்தா வாங்குறீங்கன்னா ஒரு 10 to 15 மினிட்ஸ் வந்து இதை கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். இது கூட வந்து இப்போ அதுக்கு தேவையான சால்ட் சேர்க்கணும். ஒரு 1/2 ஸ்பூன் சேர்க்குறேன். இந்த பாஸ்தாலாம் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கிறதுக்காக 1 ஸ்பூன் போல் ஆயில் சேர்க்குறேன் இது கூட. இப்போ இது வந்து நல்லா கொதிச்சு வரட்டும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம், ஹை ஃப்ளேமில் வச்சுருந்தோம்ல. இது வந்து நல்லா கொதிக்கட்டும். இப்போ இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் வதங்கிடுச்சு. கொஞ்சம் கிறிஸ்பியாக வதக்கிக்கணும். கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சு வதக்குனீங்கன்னா டக்குன்னு குழையாமல் கொஞ்சம் கிறிஸ்பியாக வரும். இப்போ இந்த வெஜிடபிள்ஸ்லாம் நல்லா கிறிஸ்பியாக வதங்கிடுச்சு. இப்போ இது வந்து ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம். இப்போ நம்ம பாஸ்தாஸ்லாம் நல்லாவே வெந்துருச்சு. ரொம்ப குழஞ்சிடக்கூடாது, இந்த மாதிரி இருக்கணும். இது வந்து எப்படி செக் பண்ணலான்னா கையை வச்சு லைட்டாக இப்படி பண்ணிங்கன்னா வழுக்கிட்டு ஓடும். பார்த்தீங்களா, நம்ம ஆயிலில் சேர்த்ததுனால ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் எப்படி இருக்குது பாருங்கள். இப்போ வந்து இதை வந்து நல்லா வாட்டர்லாம் நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கலாம். ஏதாவது ஸ்ட்ரெயினர் இருந்தாலும் அதில் போட்டுக்கோங்க. நான் வந்து இதை வந்து ஒரு பிளேட்டில் மாற்றுறேன். இப்போ பாஸ்தாலாம் நல்லா ஆறிட்டு இருக்கு. நம்ம அதுக்குள்ளே ஒயிட் சாஸ் வந்து ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து வெஜிடபிள்ஸ் வதக்கின அதே பேன் எடுத்துருக்கேன். அந்த பேனில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்க்குறேன். பட்டர் சேர்த்திங்கன்னா ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். பட்டர் இல்லைன்னா ஆயில் கூட சேர்த்துக்கலாம். பட்டர் நல்லா தாராளமாகவே சேர்க்குறேன். பட்டர் மெல்ட் ஆனதும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் மைதா சேர்த்துக்கலாம்.
மைதா சேர்த்திங்கன்னா தான் நல்லா க்ரீமியாக கிடைக்கும் நமக்கு. இப்போ இந்த பட்டர்லேயே இந்த மைதாவை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். கலர் சேஞ்ச் ஆகணும்ல எந்த அவசியமும் இல்லை. கட்டிங்காக இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க பூண்டை வந்து பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துக்கலாம். ஒரு 2 பூண்டு இருக்கும். சிம்மிலே வச்சு பண்ணிக்கோங்க. நம்ம வந்து மைதாவை சேர்த்த உடனே டப்புன்னு கரைஞ்சி போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் சிம்மில் வச்சுட்டு இது மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா அந்த பூண்டு ஃப்ளேவர் நல்லா கிடைக்குது. பட்டரோட அந்த பூண்டும் சூப்பராக இருக்குது ஃப்ளேவர். இப்போ வந்து பூண்டு ஃப்ளேவர் நல்லா வர ஆரம்பிச்சதுக்கப்புறம் 1 கப் பால், நான் எதுவும் காய்ச்சாத பால் தான் இது, தண்ணி எதுவும் சேர்க்கல, 1 கப் எடுத்திருக்கேன். அதை வந்து இதில் சேர்க்கலாம். பால் சேர்த்த உடனே கொஞ்சம் திக்காக ஆரம்பிக்கும். அந்த மைதாலாம் கட்டி ஆகாமல் டப்புன்னு நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கணும். மீடியம்க்கும் கொஞ்சம் கம்மியாகவே வச்சுக்கோங்க ஃப்ளேமு. இந்த பால் வந்து நல்லா கொதிச்சு வரட்டும். இப்போ நம்ம சாஸ் வந்து இந்த பால் வந்து நல்லா வந்து திக்காகி வந்திருக்கு பாருங்கள், க்ரீமியாக இருக்குது பாருங்கள். இதில் வேணும்னா நீங்கள் சீஸ் கூட சேர்த்துக்கலாம், நல்லா துருவி சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான சால்ட் சேர்க்குறேன், ஒரு 1/2 ஸ்பூன் சேர்க்குறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம வதக்கி வச்சுருக்க வெஜிடபிள்ஸ் அதையும் இது கூட சேர்க்குறேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பாஸ்தாவும் நல்லா ஆறிடுச்சு, இது கூட சேர்த்துக்கலாம். எப்படி பாருங்க, ஒன்னோட ஒன்று ஒட்டாமல் எவ்வளோ அழகாக இருக்குது. ஃப்ளேமை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ ஒரு வாட்டி இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட வந்து ரொம்ப முக்கியமான இன்கிரீடியன்ட் சேர்க்க போகிறோம், ஆரிகானோ. ஆரிகானோ வந்து கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இதுதான் வந்து நல்ல உங்களுக்கு ஃப்ளேவர் கிடைக்கும் அந்த பாஸ்தாக்கு. அப்புறம் வந்து சில்லி ஃப்ளேக்ஸ், இது வந்து நான் வீட்டிலே ரெடி பண்ணி வச்சது தான். இதுவும் வந்து கொஞ்சம் சேர்க்குறேன். அப்புறம் வந்து பெப்பர் பவுடர், பெப்பரை வந்து சும்மா க்ரஷ் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்க்குறேன். இது வந்து ரொம்ப காரமாக இருக்காது, லைட்டாக தான் காரமாக இருக்கும். ஸோ அதனால் மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இப்போ எல்லாத்தையும். இப்போ வந்து கொஞ்சம் லைட்டாக ஃப்ளேம் அதிகமாக பண்ணிக்கலாம். ரொம்ப கம்மியாக வச்சுருந்தோம், லோவில் வச்சுருந்தோம். இப்போ லோவில் இருந்து கொஞ்சம் வந்து ஹை பண்ணிக்கிறேன். ஏன்னா அது வந்து சின்ன ஒரு பாயில் வரணும், சின்ன ஒரு கொதி வரணும். இதோ பாருங்கள், கொதி வருது. இந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, நம்ம ஒயிட் சாஸ் பாஸ்தா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இருங்க சர்வ் பண்ணி காட்டுறேன். அவ்வளோதாங்க, நம்ம பாஸ்தா பாருங்கள் எவ்வளோ க்ரீமியாக சூப்பராக வந்திருக்கு. நல்ல வாசனையாக இருக்குது. அந்த ஆரிகானோ சில்லி ஃப்ளேக்ஸ்லாம் போட்ட வாசனை சூப்பராக இருக்குது. பட்டரோட வாசனை அதுக்கு மேலே அல்டிமேட்டாக இருக்குது.
நிஜமாலே இது உங்கள் வீட்டில் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.